தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமானவர்களே, திரு இரத்த மாதத்தின் 25வது நாள் என்று இன்னும் ஒரு சில நாட்கள்தான் இருக்கிறது. கடந்த 24 நாட்களாக நீங்கள் என்னோடு பயணம் செய்தீர்கள். உங்களுடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் எடுத்து வைத்தீர்கள், ஜெபித்தீர்கள். தொடர்ந்து இறைவன் உங்கள் மீது தன்னுடைய திரு இரத்தத்தை பொழிந்து வழிநடத்த நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இன்று என் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை எசாயா 43:1. எசாயா 43:1 சொல்லுகிறது, யாக்கோபே உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்குரியவன். இந்த ஆற்றல் நிறைந்த உயிர் சத்தான வார்த்தை மிக யதார்த்தமான அழகான வாழ்வியலை குறித்து நிற்கிறது. நம்முடைய வாழ்க்கை நிலையை குறித்து நிற்பதை நாம் பார்க்கலாம். ஆக இன்று உங்களுடைய விவிலியத்தை திறந்து அந்த விவிலிய பகுதியில் உங்களுடைய விண்ணப்பங்களை எடுத்து வையுங்கள். எடுத்து வைத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். உன்னை படைத்தவர் உருவாக்கியவர், இஸ்ரவேலே யாக்கோபே என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஏற்கனவே நேற்று நான் உங்களுக்கு சொன்னது போல இஸ்ராயேலர், யாக்கோபு இருவரும் ஒருவர்தான். ஆனால் இதை எப்படி நாம் பார்ப்பது என்றால், யாக்கோபு என்றால் மனித பலவீனம், யாக்கோபு என்றால் மனித பலவீனம். அதே நேரத்தில் இஸ்ரேல் என்றால் ஒரு புதிய வாழ்வு, புதிய மீட்பு. ஆண்டவர் யாக்கோபு என்ற பெயரை மாற்றி இஸ்ரேல் என்று அழைத்தார். காரணம் என்னவென்றால், யாக்கோபு என்றால் அவன் ஏமாற்றுகின்றவன், இஸ்ரேல் என்றால் ஆண்டவருடைய மக்கள். ஆக ஆண்டவருடைய மக்களாக ஏற்றுக்கொண்ட ஒரு புதிய நிலையை குறித்து காட்டுகின்றது. அடுத்ததாக, உன்னை படைத்தவர் உன்னை உருவாக்கியவர். இந்த படைத்தவர் உருவாக்கியவர் இரண்டும் ஒருவர்தான். ஆனால் படைத்தல் உருவாக்குதல் என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த படைப்பு என்பது ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை படைப்பது. ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை படைப்பது இது கடவுளால் மட்டும்தான் முடியும். உருவாக்குவது என்றால் படைத்ததை உருவாக்குவது, ஏதாவது ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுவது. அப்படியெனில் குயவன் கையில் களிமண்ணை போல ஆண்டவர் நம்மை படைத்து உருவாக்கினார் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வதும் இதுதான். உங்களுடைய பழைய வாழ்வை நான் எடுத்துவிட்டு புதிதாய் மாற்றுவேன். உங்களுடைய வாழ்வை நான் புதிதாக மாற்றுவேன். இதுவரை இருந்த நிலைகள் அல்ல, இனி ஒரு புதிய நிலைக்கு நான் உங்களை அழைத்து வருவேன். அதோடு உங்களை செதுக்குவேன், செதுக்கி பக்குவப்படுத்துவேன் என்ற இறை வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்காக தருகிறார். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை மீட்டு கொண்டேன். பழைய ஏற்பாட்டில் சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள், அடிமையாக இருப்பவர்களை விலை கொடுத்து மீட்டுக் கொள்வார்கள். அதை தான் நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். எவ்வாறு என்றால், ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய சொந்த இரத்தத்தால் விலை கொடுத்து மீட்டிருக்கிறார். தன்னுடைய சொந்த இரத்தத்தால் விலை கொடுத்து மீட்டிருக்கிறார். அப்படி எனில் நாம் இந்த உலகத்திற்கு அடிமையானவர்கள் அல்ல, சாத்தானுக்கு அடிமையானவர்கள் அல்ல, என் ஆண்டவருக்கு அடிமையானவர்கள். காரணம், என் ஆண்டவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டிருக்கிறார் என்றால் நான் யாருக்குரியவன்? ஆண்டவருக்குரியவன். ஆண்டவர் நமக்கு மீட்பு கொடுத்திருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார். அதே இன்ற நாளிலே மகனே மகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பெயர் சொல்லி. இந்த பெயர் சொல்லி என்று சொல்லுகின்ற பொழுது சாதாரண வார்த்தை அல்ல. நீங்கள் கூட்டமாய் நிற்கின்ற பொழுது கூட்டமாய் ஆண்டவர் அழைக்கவில்லை. மாறாக அந்த கூட்டத்திலே உங்களை தன்னம் தனியாக, இந்த கோடிக்கணக்கான மக்களில் உங்களை தனியாக பெயர் சொல்லி அழைத்தார் என்றால்
என் ஆண்டவர் உங்களை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார். இன்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களையும் என் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், தன்னம் தனியாக அழைத்திருக்கிறார், எனக்கு தேவை என்று அழைத்திருக்கிறார். அந்த வல்லமையான ஆண்டவரிடம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இதோ நீர் எங்களை மீட்டுக்கொண்டு பெயர் சொல்லி அழைத்தீரே, எங்களை படைத்து உருவாக்கினீரே, எங்களுடைய பழைய வாழ்வை எடுத்து புது வாழ்வை கொடுத்தீரே, அதற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் சொல்லி அழைத்ததற்காக நன்றி. தனிப்பட்ட பெயரில் உறவோடு அழைத்ததற்காக நன்றி. என்னை அழைத்து, என்னை மீட்டு, என்னை படைத்து, என்னை உருவாக்கி புது வாழ்வு கொடுத்தீரே, நன்றி ஐயா. இன்று என்னோடு பேசுவீராக, என்னோடு பேசுவீராக, என்னோடு வாழ்வீராக. என் வாழ்வில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து மாற்றுவீராக. என் பெயரை சொல்லி அழைத்தவரே, என் பெயரை சொல்லி அழைத்தவரே, என்னை மீட்டவரே, உம்மோடு நான் இருப்பேன், உம்மோடு இருப்பேன், உம்முடைய வார்த்தைகளை கீழ்ப்படிவேன் என்ற உறுதிமொழியை என்றுமை பார்த்து சொல்லுகிறேன். ஆண்டவரே, எங்களோடு இருந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.